So what is the relation between mean and median mode ஓட ஃபார்முலா என்னன்னா mode equal to 3 median minus 2 mean. இதுதான் வந்து relation between mean median mode ஓட ஃபார்முலா. சரி, இப்போ இதை பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின் நம்பர் ஆர்எஸ் அகர்வால்ல 5 பேஜ் நம்பர் 882 பேஜ் நம்பர் 882 சொல்லுமா கொஸ்டின் சொல்லுமா எப்படி நீங்க மூணு மிக்ஸ் பண்ணி எப்படி போறது நம்ம கற்றுக் கொடுக்குறேன். இதை யூஸ் பண்ணி இது இந்த டைப் ஆஃப் ப்ராப்ளமும் 5 மார்க்ல வரும். ஓகே சார். ஹைட் கொடுக்குறாங்க, ஹைட் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் கொடுக்குறாங்களா, அது கிளாஸ் இன்டர்வல் வச்சுட்டு ஹைட் எவ்வளவு கொடுக்குறாங்க, ஹைட் எவ்வளவு கொடுக்குறாங்க சார் 882ல क्वेश्चन நம்பர் 5 சார். கொஸ்டின் நம்பர் 5 ஆர்எஸ் அகர்வால். சார் அது வந்து ஹைட் இன் சென்டிமீட்டர் ஆஃப் வேர்ட் in a class conducting the ஓகே சார். ஃப்ரீக்வன்சி டோட்டல் வந்து 50 வரும் சார். ஓகே மேம். ஓகே, அடுத்தது 120 to 130, 130 to 140. அப்படி எது வரைக்கும் மட்டும் சொல்லுமா, அப்படி எது வரைக்கும் சார் 170 வரைக்கும் இருக்கு சார். அப்போ எழுதிக்கிறேன் ஒரு நிமிஷம். 160 170 கரெக்டாமா? சார். அப்போ அதே ஐடியாவில் எவ்வளோ வரணும்னு என்னங்க ஃப்ரீக்வன்சி வந்து எழுதணும். அப்போ ஃப்ரீக்வன்சி வேல்யூ எழுதணும் 28. 28 சார் 2 ஓகே தனித்தனியா 2 8 12 20 8 சம் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி அவனே கொடுத்துட்டான் 50. இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறான், மீன் மீடியன் மோடு கேட்குறான் கரெக்டுங்களா? சார். அப்போ நம்ம தனித்தனியாக ஒவ்வொன்றா கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரிலேஷன் பிட்வீன் என்ன ஃபார்முலா தெரியும், இந்த ஃபார்முலா தெரியும். 3 மீடியன் அப்போ 2. அப்போ இது எது கால்குலேட் பண்ணுறது ஈஸின்னா நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. மீனோட மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கான்செப்ட் நிறைய போகும் சரிங்களா. அதனால மீனை மட்டும் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டாம், மீடியமும் மோடு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். கால்குலேஷன் கம்மியாக தான் இருக்கும். அதனால இந்த மாதிரி டைப் இப்போ மூணுமே கேட்குறாங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து மீடியம் மோடு மட்டும் கண்டுபிடிங்க. மீனை இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஓகே சார். சரி, அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், மீடியமும் மோடு மட்டும் தான் கண்டுபிடிக்க போகிறோம், மீன் கண்டுபிடிக்கிறோம் ஏன்னா கால்குலேஷன் அதிகமாக வரணும். சரி, அப்போ சி சொல்லுமா 2 சொல்லுமா 10 சீட் சொல்லு 10 22 20 22 42 50. எஸ் சார். ரெண்டு ஈக்குவல் நம்மளுக்கு கரெக்டு. அப்போ அடுத்தது என்ன பண்ண முடியும், மீடியன் கிளாஸ் கண்டுபிடிக்கும். மீடியன் கிளாஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம், n/2 அதாவது இந்த சம் ஆஃப் த ஃப்ரீக்வன்சி வேல்யூ. அப்போ 50/2 ஈக்குவல் டு 25. 25 எப்படி இருக்கணும், நியர்லி 25 இன் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் நியர்லி 25 அல்லது அதை விட ஹையஸ்ட் வேல்யூ. அப்போ இங்கே 22 இருக்கிறாங்க, அதை விட ஹையஸ்ட் வேல்யூ இருந்தால் அப்போ நம்ம இந்த வேல்யூ எடுக்க போகிறோம் கரெக்டுங்களா. எஸ் சார். சரி, அப்போ யார் சிஎஃப், இவன் சிஎஃப் அப்படி எழுதிங்க. இவன் சிஎஃப் ஃபார்முலா வருது, இவன் வந்து எஃப், இவன் இருக்கிற மாதிரி இவன் வந்து எல். இன்னும் யார் வேணும், ஹச் வேணும். ஹச் எவ்வளவு 10. அப்போ ஹச் ஈக்குவல் டு 10 கரெக்டுங்களா. எஸ் சார். ஓகே, அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு மீடியன் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ சொல்லுங்க, மீடியன் ஈக்குவல் டு எகைன் ஃபார்முலா எழுதிட்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு, எல் ப்ளஸ் n/2 மைனஸ் சிஎஃப் டிவைடட் பை எஃப் இன்ட்டு ஹச் கரெக்டாமா. சார். எல் எவ்வளோமா 150 ப்ளஸ் n/2 இப்போ தான் கண்டுபிடிச்சேன் எவ்வளோ 25 மைனஸ் 22 divided by 20 into 10. 20 and 1 எவ்வளோமா 10 10 சார். ஓகே, இப்போ சிம்பிளிஃபை பண்ணு. அப்போ என்னாச்சு, இவனு 22 3 150 plus 3 by இந்த 2 இது 1 போட்டுக்கலாம். அப்போ 3/2. ஸோ 150 plus 3/2
150 plus 1.5, ம். which is equal to 151.5. ஓகே. அப்போ மீடியன் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து எகைன் மோடுக்கு இதே டேபிள் போடணுமா வேறு டேபிள் போடலாமா? வேறு டேபிள் போட்டால் இன்னும் இதாகிடும். மோடோட கான்செப்ட் சேம் ப்ராப்ளம் மோடு கண்டுபிடிக்கும். அடுத்து திரும்ப இன்ட்ரோல் சொல்லணும். தெரிஞ்சு வந்து ஃப்ரீக்வன்சி இன்ட்ரோல் ஃப்ரீக்வன்சி தெரிஞ்சால் நம்மளுக்கு போதும், ஈஸியாக போகலாம். 120 into 130, 132, 140, 142, 150, 152, 160, 162, 170. So, the corresponding frequency எவ்வளவு? 2, 8, 12, 20, 8. இதை வந்து எப்போ வந்து 15 கொடுப்பாங்க. இப்போ மோட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? என்ன மோட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஃப்ரீக்வன்சியில் இது ஹையஸ்ட் வேல்யூ. நல்லா பார்த்துங்க, மோடோட கான்செப்டில் எஃப் கொடுத்துருக்காங்களே, இதில் எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதுதான் நம்மளுடைய மோடல் கிளாஸ். எப்படி மீடியம் கிளாஸ் பார்த்தோமோ அதே மாதிரி மோடல் கிளாஸ் எப்படி ஃப்ரீக்வன்சியில் எது ஹையஸ்ட் வேல்யூவோ அதுதான் வந்து நம்மளுடைய மாடல் கிளாஸ் ஆர் மோடு. இது மாடல் கிளாஸ். சரிங்களா? சரி, இப்போ மோடோட ஃபார்முலாலே ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் நம்ம என்னென்னு எழுத முடியும். அப்போ மோடோட ஃபார்முலா என்ன? மோட் ஈக்குவல் டு எல் பிளஸ் f1 minus f0 divided by 2f1 minus f0 minus f2. கரெக்டாமா? ஓகே சார். அப்போ f1 யாரு? இந்த மோடல் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து f1. அதுக்கு மேலே இருக்கிற மாதிரி அவனுக்கு பேர் f0. அவனுக்கு கீழே இருக்கிறவங்க யாரு? f2. அப்போ அது கரஸ்பாண்டிங் இருக்கிறவங்க யாரு? எல். இங்க இன்ட்டு ஹச் வரும். ஹச் இஸ் ஆல்சோ தேர். அப்போ ஹச்சோட வேல்யூ ஆல்சோ 10. கரெக்டாமா? ஓகே சார். அப்போ எல்லா வேல்யூ அப்ளை பண்ண மாட்டேங்க. என்ன ஆகுது? எல் 150 பிளஸ் f1 20 minus 12 divided by 2 into 20 minus f0 12 minus f2 எவ்வளவு? 8 into h வந்து 10. சரியாம்மா? 150 plus 12 20 8 divided by இங்க என்ன கிடைக்குது? 40. 40 minus 20 எவ்வளவுமா? 40 minus 20 20. கரெக்டுங்களா? சார். அப்போ என்னது? இது கட் பண்ண 2, இது கட் பண்ண எவ்வளவு? 4. கரெக்டாமா? ஓகே சார். அப்போ மோட் ஈக்குவல் எவ்வளவு கிடைக்குது? மோட் ஈக்குவல் டு 154. கரெக்டாமா? சார். அப்போ மீடியம் கண்டுபிடிச்சாச்சு, மோடு கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? மீன் கண்டுபிடிக்கணும். மீனுக்கு வந்து டேபிள் போட்டு கண்டுபிடிச்சா நம்ம லென்த்தாக போவோம். அதனால டேபிள் போட்டு கண்டுபிடிக்கணும். நம்ம ரிலேஷன் பிட்வீன் அந்த ஃபார்முலா இருக்குல்ல, அதில் அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சா போதும். அப்போ என்ன ஃபார்முலா? மோட் ஈக்குவல் டு 3 மீடியன். சார் ஒரே நிமிஷம் மேலே போகிறீங்களா சார்? வரேன்டா கண்ணு, வரேன். நான் சொல்கிறேன், எது வேணும்? ஏமா டவுட்டா? ஒரே நிமிஷம் சார். ஓகே சார். ஓகே. அப்போ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். மோட் ஈக்குவல் டு திஸ் ஃபார்முலா. அப்போ மீடியன் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும், மீடியத்தோட வேல்யூ தெரியும், மோடோட வேல்யூ தெரியும். மோடோட வேல்யூ இதெல்லாம் கண்டுபிடிச்சோம். 154 ஈக்குவல் டு 3 இன்ட்டு மீடியன். மீடியன் என்ன வேல்யூமா? 151.5. கரெக்டுங்களா? சார். அப்போ அப்ளை பண்ணுங்க. இங்கே என்ன கிடைக்குது? 151.5 மைனஸ் 2 மீன். கரெக்டாமா? மீன் தெரியாது, ஆனால் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ என்னாச்சு? இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 154 ஈக்குவல் டு இது என்ன? 3 டைம்ஸ் ஆஃப். அப்போ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுமா? 151.5 இன்ட்டு 3. சொல்லுமா எவ்வளோ வருங்க? சார் 151.5 into 3 கரெக்டாக மட்டும் செக் பண்ணு. போட்டது கரெக்டாக மட்டும் செக் பண்ணுங்க. சார் 454.5. 454.5 கரெக்டுமா? அப்போ என்ன வேணும்? இதுலேருந்து மீன் கண்டுபிடிக்கணும். அப்போ 2 மீன். கரெக்டுங்களா? இந்த 2 மீனுங்கிறது இங்கே கொண்டு வந்துருக்கு, இந்த 154 இங்கே கொண்டு வந்துருக்கு. அப்போ என்னாச்சு? 450
4.5 minus 154 equal to எவ்வளவு கிடைக்குமா? 154 பர்சன்ட் எவ்வளவு? 300. சார் 300.5 கரெக்டாமா? 300.5 தானே? சார் இல்ல இது ரெண்டு மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும் கேட்டேன். இது ரெண்டு மைனஸ் பண்ணா 454.5 154.0 அப்ப என்னாச்சு 5 5.003 300.5 300 அப்ப 2 mean equal to this one அப்ப mean equal to என்னதுதான் 300 by 0.5 divided by 2 is equal to mean. அப்ப என்னாச்சு 302 அப்ப என்ன கிடைக்கும் 1 டைம் அப்ப இது 300 தானே அப்ப என்னாச்சு கட் பண்ணா 5 150 155 கட் பண்ணா 2 5 அப்ப மீன் ஈக்குவல் என்னமா கிடைக்கும் மீன் ஈக்குவல் 150.25 ஸோ அவ்வளோதான் கண்ணு சரி மூணையும் டேபிள் போட்டீங்கன்னா நம்ம லென்த் ஆகும் அப்போ அந்த ரிலேஷன் பிட்வீன் கான்செப்ட் அப்ளை பண்ணி போட்டீங்கன்னா டக்குன்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் ஆனால் டைம்